பவுல் தன்னுடைய ஆவிக்குரிய மகனாகிய தீமோத்தேயுக்கு இந்த வார்த்தையை சொல்லுகிறார். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுக்கிறார் என்று. Donc ce Paul, il parle à son fils spirituel Timothée en disant Dieu nous a pas donné un esprit de timidité mais de force, d'amour et de sagesse. இரண்டு பேர் பேசும் பொழுது அவர்களுக்கென பரிச்சயமான மொழி இருக்கும். Quand deux personnes se parlent, ils ont vraiment un langage qui leur est commun. இப்ப என்னோடு சேர்ந்து பேசுகிறவர்களுக்கு தெரியும் நான் உங்களோடு எப்படி பேசுகிறேன் என்று. Les gens qui sont proches de moi qui parlent avec moi, ils savent comment je peux parler. நீங்கள் பெரிய பரிசுத்தமான ஒரு நபர் 3 அடிக்கு மேலாகத்தான் நீங்கள் தாபரிக்கிறீர்கள் என்பது போல இருந்தால் நானும் உங்களோட ஒரு ஆவிக்குரிய ஆளை போல நடித்து விட்டு போய் விடுவேன். Si vous vous montrez comme quelqu'un de très spirituel, très saint, moi aussi je vais montrer comme ça et je vais faire la comédie. இல்லையா? சில பேர் இருக்கிறாங்க தெரியுமா, அதை கொட்டாய் விட்டா கூட அதுலயும் ஸ்தோத்திரம் அப்படிதான் விடுவாங்க. அவ்வளவு பரிசுத்தம். Même certains quand ils baillent, ils disent gloire à Dieu tellement ils sont saints et purs. கொட்டாவி வழியாக கெட்ட ஆவி கூட நுழைய கூடாது என்று எண்ணுகின்ற ஆவிக்குரிய பரமாத்மாக்கள். Il y a vraiment des gens même à travers le bâillement, ils ne veulent pas que le mauvais esprit rentre. அதே நேரம் சில பேர் இருக்கிறாங்க, அது ஆவியானவர் இருக்கோ இல்லையோ இவங்க பாட்டுக்கு பூமியை விட்டு எழும்பவே மாட்டான், மற்றவன் எல்லாம் நமஸ்கரிச்சாலும் இவன் பாட்டுக்கு இருப்பான். Il y a d'autres vraiment qu'il y ait le Saint-Esprit ou pas, eux ils ne bougent pas du tout. அவங்களோட பேசும்போது ஆவிக்குரிய கதை நான் பேச மாட்டேன். Avec eux on ne peut pas parler des choses spirituelles. ஏன்னா அவன் நினைப்பா நாங்க முட்டாள்கள். Parce que après si je parle avec lui, je serai quelqu'un de அதனால பேசாம அவங்கள பார்த்து ஹாய் பாய் அப்படின்னு போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். Je les salue comme cela et je pars. இப்போ உங்களுக்கு தெரியும் நான் ஒரு பல்கலைக்கழக பூச்சி. Vous savez que moi je suis quelqu'un qui est différent. அப்போ என்னுடைய சக ப்ரொஃபசர்மார் என்னோட சேர்ந்து படித்த பழைய முன்பு படித்தவர்கள் இவர்களை எல்லாம் நான் சந்திக்கும் போது அவர்களோடு நான் பேசும் பொழுது வித்தியாசமான ஒரு மொழி நடை இருக்கும். Vous savez que moi j'ai fréquenté l'université, donc quand je vais voir des professeurs, j'ai un langage différent. என் விசுவாசிகளோடு நான் பேசும்போது அதிலே ஒரு வித்தியாச நடை இருக்கும். Quand je parle avec les croyants, là aussi j'ai un langage différent. நான் சொல்லுகின்றது எந்த நோக்கத்தில் சொல்லுகிறேன், என்னத்தை சொல்லுகிறேன் என்று கண்டுபிடிக்க வேண்டுமானால் நான் யாருக்கு சொல்லுகிறேன் என்பதனை கவனத்தில் கொள்ள வேண்டும். Tout d'abord, il faut que je fasse attention à qui je m'adresse et comment je vais m'adresser. அதுபோல பவுலடியார் சொல்லுவதை விளங்கிக் கொள்ள வேண்டுமானால் பவுலடியார் யாருக்கு சொல்லுகிறார் என்பதனை கவனத்தில் கொள்ள வேண்டும். Donc si vous voulez comprendre ce que Paul dit, donc il faut comprendre à qui parle-t-il. வியாபார செருக்கினால் பெருக்கமான மூளை கொண்ட பணக்கார கேவலமான கொரிந்தியருக்கு பவுல் பேசும் பொழுது வித்தியாசமாக பேசுகிறார். Quand Paul parle aux Corinthiens qui étaient des hommes d'affaires, des riches et tout, il parle d'une manière différente. படித்த ஞானிகள் நிரம்பிய ஐஸ்வர்யமான நகரத்தாராகிய எபேசுவினருக்கு பேசும் பொழுது வித்தியாசமாக பேசுகிறார். Quand il parle aux Éphésiens, des gens très éduqués et des riches, il parle encore différemment. எபேசியர் நிருபத்தை கொரிந்தியருக்கு வாசிச்சிருந்தா அவங்களுக்கு ஒண்ணும் விளங்கி இருக்காது. Si on avait lu le livre des Éphésiens aux Corinthiens, ils auraient rien compris. அதுபோல இங்கே தீமோத்தேயு எப்படிப்பட்டவர்? Donc comment était-il Timothée? பவுலினால் ஆண்டவருக்குள் நடத்தி வரப்பட்டு பவுலினால் தேவனுக்குள்ளே வளர்க்கப்பட்ட பவுலினுடைய ஒரு மாணவன். C'est vraiment un élève de Paul qui a été élevé et qui a été conduit par Paul. அப்போ அந்த தீமோத்தேயுக்கு பவுலினுடைய பின்னணி அவர் என்ன சொல்லுகிறார் என்று விளங்கும். Donc ce Timothée pouvait comprendre ce que Paul disait exactement. இந்த வசனத்தை விளங்கிக் கொள்ள வேண்டுமானால் தீமோத்தேயுக்கு அது என்னவாய் விளங்கியது என்பதனை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். Donc si nous voulons comprendre ce verset, il faut savoir qu'est-ce que Timothée a compris de cette verset-là. என்ற எங்களை பொறுத்தவரை தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் என்று சொன்னால் நமக்கு ஞாபகம் வருகிற பயம் என்ன? D'après nous, pour nous, quand on parle de l'esprit de timidité, de quoi allons-nous nous rappeler? இருட்டுக்கு பயம். On a peur du noir. சில நேரம் ராத்திரி எழும்பி லைட் சுவிட்சை தேடிக்கிட்டு இருப்பாங்க, அது மாட்டாதா? ஆண்டவரே, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை, பயமுள்ள ஆவி அப்பா நன்றி பரிசுத்த ஆவியானவரே. இங்கே பரிசுத்த ஆவியானவரும் சம்மந்தப்படல, பயமுள்ள ஆவியும் வரல, லைட் சுவிட்ச் இல்லாதனால இருட்டுக்கு பயந்தது, இதெல்லாம் பயமே கிடையாது. Quelquefois les gens ils sont dans le noir, ils cherchent l'interrupteur, ils ont peur. Donc ça ce n'est pas cette peur là que ça concerne. கரப்பான் பூச்சியை பார்த்து பயப்படுற பயத்தெல்லாம் இதுக்குள்ள கொண்டு வந்து வசனத்தை கேவலப்படுத்த கூடாது. Il ne faut pas mettre la crainte des cafards ici et vraiment abaisser la parole. அன்பான சகோதரர்களே, Mes bien-aimés frères, உங்கள் மனைவியின் வாய்க்கு பயப்படுகிறீர்களே, அதற்கு இந்த வசனம் தேவையில்லை. vous avez peur de la bouche de votre femme, vous n'avez pas besoin de ce verset là. இல்ல சில பேர் சொல்றாங்க, நான் இந்த பொண்டாட்டியோட வாய்க்கு பயப்படல, அவ கையில இருக்கிற கரண்டிக்கு தான் பயம். Certains ils disent moi j'ai pas peur de la bouche de ma femme mais de la cuillère qu'elle tient dans les mains. இந்த இடத்திலே பவுலடியார்
பயம் என்று சொல்லும் பொழுது என்னத்தை சொன்னார் என்பதனை நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு விளக்கப்படுத்த போகிறேன். Dans peu de temps, quand Paul parle de la crainte, de la timidité, nous allons comprendre de quoi parlait-il exactement. இப்போதைக்கு ஒரு சின்ன ஹிண்ட், ஒரு சின்ன ஹிண்ட்க்கு என்ன சொல்றது, Nous allons commencer une petite ஹிண்ட் கொடுக்கிறேன், je vais donner ஒரு துணுக்கு கொடுக்கிறேன். une petite introduction. அதாவது தேவன் நமக்கு பயமுள்ள ஆவி என்று ஒருமையில சொல்லப்பட்டிருக்கிறது. பயமுள்ள ஆவியை கொடாமல் Dieu nous a pas donné un esprit de timidité au singulier, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். mais il nous a donné un esprit de force, d'amour et de sagesse. ஒரு விஷயத்துக்கு பதிலாக 3 விஷயங்களை கொடுத்திருக்கிறார். Pour une seule chose, il a donné 3 autres choses comme résolution. அப்படியானால் அந்த பயத்துக்குள்ளே ஏதோ ஒரு 3 விஷயங்கள் இருக்க வேண்டும். சரியா? Donc il faut supposer que dans cette timidité, dans cette crainte, il y a 3 sortes de choses. அதைத்தான் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். Et c'est cela que je vais vous enseigner. அதற்கு முன்பதாக இந்த பயம் எப்படிப்பட்ட ஒரு பொல்லாத சாமான் என்று உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். Avant cela, je vais vous expliquer comment la timidité, la crainte est quelque chose de dangereux. ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தார்கள் அல்லவா? Adam et Ève ont péché, n'est-ce pas? அந்த நேரத்திலே அவர்கள் திடீரென அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்ட பொழுது தாங்கள் நிர்வாணிகள் என்பதனை அவர்கள் கண்டுபிடித்துக் Tout கொண்டார்கள். à coup, quand leurs yeux se sont ouverts, ils se sont aperçus qu'ils étaient nus. தாங்கள் நிர்வாணிகள் என்று அவர்கள் கண்ட பிறகு அவர்களுக்கு வெட்கம் வரவில்லை, வந்தது பயம். Quand ils ont vu qu'ils étaient nus, ils n'ont pas eu honte, mais ils ont eu peur. அன்றைக்கு ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தாங்கள் நிர்வாணிகளாய் இருப்பதனால் வந்தது வெட்கமாயிருந்தால் இன்றைக்கும் நிர்வாணிகளுக்கு வெட்கம் வர வேண்டும். Si à l'époque Adam et Ève avaient eu honte de leur nudité, aujourd'hui aussi les gens qui sont nus, ils doivent avoir honte. வருகிறதா? Est-ce qu'ils ont honte? இன்றும் சவுத் அமெரிக்காவிலே சில கலாச்சாரங்களிலே, ஆப்பிரிக்காவிலே சில கலாச்சாரங்களிலே, இந்தியாவிலே சில கலாச்சாரங்களிலே ஜனங்கள் நிர்வாணமாய் வாழுகிறார்கள். அவர்களுக்கு வெட்கம் வரமாட்டேன் என்கிறதே. Encore aujourd'hui, dans certaines cultures comme dans l'Amérique du Sud ou en Afrique du Sud ou même en Inde, ils vivent nus mais ils n'ont pas honte. இந்த சமர் காலத்திலே இங்க இருக்குது அந்த என்ன சாமான் பாஸ்டர், நாங்க போனோமே குளிக்கிறதுக்கு, என்னது அது, அக்வா புல்வாரா, அக்வா புல்வாருக்கு நானும் பாஸ்டரும் ஒரு நாள் குளிக்க போனோமுங்க. Un jour, moi et le pasteur, on a été à l'Aqua Boulevard pour aller nager. அங்க போனா எல்லாம் நிர்வாணமா கிடக்குதுங்க. Et là-bas, tout était tout nu. வெக்கமா இருந்திருந்தா கடந்திருக்குமா? Est-ce qu'ils avaient honte? Est-ce qu'ils auraient été? இப்ப நிறைய பிரதர்ஸ் மார்க்கு ஒரு ஏவுதல் வருது இல்ல, அங்க போகணும்ட்டு. Non, il y a beaucoup de frères qui ont envie d'y aller, n'est-ce pas? மவனே, இது ஆவியானவர் இல்ல, இது அசுத்த ஆவியானவர். Ça, ce n'est pas le bon Saint-Esprit, c'est le mauvais esprit. அப்புறம் போயிட்டு வந்துவிட்டு ஓ பாஸ்டரே போனாரு, அதுவும் வந்த பாஸ்டர் சுரேஷையும் கூட்டிகிட்டு போனாருன்னு எங்களுக்கு விரல நீட்டாதீங்க, நாங்க தெரியாம போனோம். Après, ne levez pas la main en disant que le pasteur et le pasteur invité ont été. On ne le savait pas. சுவிட்சர்லாண்டுக்கு அந்த காலத்துல, இங்கிலாந்துல வாழ்ந்த காலத்துல இங்கிலாந்துல இப்படி எல்லாம் பண்ண மாட்டோம். En Angleterre, il ne faut pas comme cela. இப்போதான் இந்த குளோபல் வார்மிங்னால இங்கிலாந்து கொஞ்சம் சூடா இருக்குது. நாங்க வாழ்ந்த காலத்துல இங்கிலாந்துல அப்படி எல்லாம் கிடையாது. நாங்க சுவிட்சர்லாண்டுக்கு போயிருந்தோம் ஒரு முறை. À cause du réchauffement planétaire, maintenant c'est plus comme ça, mais j'ai été en Suisse. படு நிர்வாணமா இருந்துகிட்டு உடம்பெல்லாம் கிரீம் பூசிக்கிட்டு இருக்காங்க. Ils étaient complètement nus et ils étaient badigeonnés de crème. அப்ப நான் பார்த்தோன்னே இந்த கண் லொக் ஆயிருச்சு. Et mes yeux, ils sont sortis. ஏன் லொக் ஆயிடுச்சுன்னா இதெல்லாம் பார்த்தது இல்லப்பா, அதனால தான் என்னமோ கேவலத்தை பார்க்குற மாதிரி பார்க்குறீங்க. Mes yeux sont fermés parce que c'était vraiment horrible. ஏன் பொண்டாட்டி இருந்துட்டு சொல்றான், அப்பா இங்கிட்டு திரும்புங்க, இங்கிட்டு திரும்புங்க. Ma femme, elle disait, tourne-toi de l'autre côté. இரேண்டி இதெல்லாம் நம்ம சிலோன்ல இதெல்லாம் இல்ல. Et moi j'ai dit, mais au Sri Lanka, on ne trouve pas ça. Elle a dit, இது கூட பரவாயில்ல. பாஸ்டர் பிரேம்குமார் கிட்ட ஊழியத்துக்கு முந்தி அந்த காலத்துல போற ஒரு நாள் ஞான ஸ்நான ஆராதனை ஆற்றங்கரையிலே நான் தான் பிரசங்கம். j'ai été vers le pasteur Prem Kumar et il y avait un culte de baptême. Et c'était moi qui prêchais. படு நிர்வாணமா ஒரு உடம்புல ஒரு துணி இல்லாம ஆம்பளை பொம்பளை எல்லாம் வாலிபால் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நானும் பிரதர் துரைங்கிற ஒருத்தரும் போய்கிட்டு இருக்கும்போது வாலிபால் விளையாடுறான் நிர்வாணமா. Les hommes et les femmes tout nus, ils étaient en train de jouer au volleyball. Et j'ai vu ça avec un autre serviteur. இந்த ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் வந்தது வெட்கமாயிருந்தால் இப்போ அந்த வெட்கம் வர வேண்டுமே. Si à l'époque Adam et Ève avaient eu honte, aujourd'hui cette honte devrait exister. வெட்கம் வரவில்லை, வந்தது பயம். Ils n'ont pas eu honte, mais ils ont eu la peur. வாசிங்கள் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். Genèse 3:10 disait. அதற்கு அவன், நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாயிருப்பதினால்
பயந்து ஒளித்துக் கொண்டேன். ஆஹா, நான் நிர்வாணியா இருப்பதனால், வாசிங்க பிரெஞ்சுல வாசிங்க. Il répondit, j'ai entendu ta voix dans le jardin et j'ai eu peur parce que je suis nu et je me suis caché. அப்படியா சொல்லிருக்குது? வண்டர்ஃபுல். பயந்து ஒளிந்து கொண்டேன். J'ai eu peur et je me suis இந்த caché. பயம் தான் பாவம் செய்ததனால் வந்த முதல் பிரதிபலன். La peur, c'était vraiment le premier résultat qui est venu après le péché. எவன் ஒருவன் பாவம் செய்கிறானோ அவனுக்குள்ளே முதல் வருவது பிசாசும் அல்ல, வெட்கமும் அல்ல, அவமானமும் அல்ல, தேவனை விட்டு பிரிந்து விட்டோமே என்ற துக்கமும் அல்ல, பயம். La première chose qui arrive à celui qui a péché, ce n'est pas la tristesse d'être séparé de Dieu, ni la honte, mais la première chose, c'est le peur. ஆதியாகமத்தில் ஆரம்பித்த பயம் எங்கே ஒருவனை கொண்டு போகிறது என்று வெளிப்படுத்தல் 21:8 வாசித்தால் தெரியும். Vous voyez que la peur qui a commencé dans Genèse, vous le verrez dans Apocalypse 21:8, où ça l'a emmené. என்னை பற்றி தெரிந்தவர்கள் யோசிக்கிறார்கள், பாஸ்டர் சுரேஷ் இப்படி வேத புத்தகங்களுக்கு கூடாக ஓட மாட்டார், ஒரு வசனத்தை எடுத்தார் அதிலே தான் இருப்பார், இவர் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரை ஓடுகிறாரே என்று யோசிக்கலாம். ஓடத்தான் வேண்டும் இந்த பிரசங்கத்துக்கு. Peut-être que les gens qui me connaissent, ils disent, mais le pasteur d'habitude il se tient sur un verset, mais là il court de Genèse à Apocalypse, mais là c'est nécessaire. வாசிங்க 21:8. Apocalypse 21. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலை பாதகரும் விபசாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிர ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். ஆதியாகமத்திலே ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பொழுது உருவாகிய பயம் மனிதனை இரண்டாம் மரணமாகிய நரகம் வரை கொண்டு போகிறதாம். La peur qui a commencé dans Genèse, dans la création, il va aussi emmener jusqu'à l'enfer, jusqu'à la fin. எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் இந்த பயம் என்று பாருங்கள். Vous allez voir comment la crainte c'est quelque chose de terrible. அந்த பயம் எந்த விஷயங்களோடு இணைந்திருக்கிறது என்று பாருங்கள். Regardez la peur comment elle est affiliée à d'autres choses. அதாவது பயமும் சரியாம், அதோடு மற்றதும் சரியாம். C'est-à-dire la peur est comparée à d'autres choses avec lui. பயத்தை போன்ற மற்றவற்றை மறுபடி அந்த வசனத்தை வாசிங்க. பயம் எதற்கெல்லாம் சமனாக இருக்கிறது? Regardez la peur, elle est comparée à quoi d'autre encore? பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அவிசுவாசத்துக்கு சமனாக இருக்கிறது, அருவருப்பானவர்களும் அருவருப்புக்கு சமனாக இருக்கிறது, கொலை பாதகரும் கொலை செய்வதற்கு சமமாக இருக்கிறது பயம், விபசாரக்காரரும் என்ற தெய்வமே விபச்சாரமும் ஒண்ணுதானாம் பயமும் ஒண்ணுதானா, சூனியக்காரரும் விக்கிர ஆராதனைக்காரரும், ஐயோ இப்ப கிறிஸ்தவமே கிடையாது, விக்கிர ஆராதனைக்கு போயாச்சு, அதுக்கு சமனாம் பயம், பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். உங்களை நான் தான் இந்த ஆமென் அது இது சொல்ல வைக்க போறேன். நீங்க எல்லாம் ரொம்ப சொரண கட்ட மாதிரி இருக்கிறீங்க. எல்லாம் சீயோன் சுவிசேஷ சபைக்காரங்க இங்க வந்திருக்கிற எல்லாம் என்னை பாருங்க, சொல்லுங்க ஒருக்கா ஓலாலா, சொல்லுங்க ஓலாலா ஓலாலா, கமான் மரி, கமான் ஓலாலா மரி. அதாவது பயம் என்பது இவ்வளவு பயங்கரமான ஒன்று என்று சொல்லுகிறேன். Regardez, la peur c'est quelque chose de terrible, elle est comparable à autre chose. பாவம் செய்த பொழுது முதலாவது தோன்றியது வெட்கம் வர முன்பு, அவமானம் வர முன்பு, எரிச்சல் வர முன்பு, பொறாமை வர முன்பு, கோபம் வர முன்பு வந்தது பயம். Tout d'abord quand le péché est apparu, avant la honte, avant tout ce qui était mauvais, avant même des choses terribles, c'était la peur qui était arrivée. பணமாவது பாதாளம் வரை பாயும், பயம் நரகம் வரை கொண்டு போகும். Regardez, vraiment l'argent emmène jusqu'au l'enfer, mais la peur elle nous emmène vraiment dans les temps de feu. இந்த லோத் இருக்கிறாரே, லோத், Regardez Lot par exemple. இந்த லோத் மூலமாக இரண்டு கெட்ட கேவலமான பொல்லாத தேசங்கள் உருவாகின, உங்களுக்கு தெரியுமா? Vous savez qu'à travers Lot, il y a deux nations mauvaises qui sont apparues. லோத்தினுடைய கதை உங்களுக்கு தெரியுமா? Est-ce que vous connaissez l'histoire de Lot? நீங்கள் ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தை வாசித்தால் திருப்பிக் கொள்ளுங்கள், ஒரு வசனத்தை வாசிப்போம், நான் அந்த கதையை சுருக்கமாக சொல்லுகிறேன். Dans Genèse 10, vous pouvez lire, je vais vous expliquer exactement. லோத்தும் தன்னுடைய இரு மகள்களும் போய் ஒரு மலைப்பாங்கான இடத்திலே ஒளிந்து கொள்ளுகிறார்கள். Lot et ses deux filles, ils sont partis se cacher dans la montagne. அவர்கள் அங்கே இருக்கும் பொழுது இந்த மகள்மார் என்ன செய்கிறார்கள், அந்த தகப்பனுக்கு மதுபானத்தை கொடுத்து அவனை வெறிகொள்ள செய்து அவனோடு உடல் உறவு கொண்டு பிள்ளைகள் பெற்றுக் கொள்கிறார்கள். Les deux filles de Lot, ils ont vraiment fait boire leur père et ils ont eu une relation mauvaise avec leur père. எவ்வளவு அருவருப்பான அசுத்தமான ஒரு பாவம்
பாவம் தெரியுமா? Est-ce que vous savez qu'est-ce que c'est comme un péché dégoûtant? இதனால் அவர்களுக்கு பிறந்த அந்த பிள்ளைகள் தான் அம்மோனியர்களாக மோவாபியர்களாக பரிணமித்தார்கள். C'est les enfants qui sont nés de cette relation sont des Ammonites et les Moabites. அம்மோன் மோவாப் என்ற இந்த இரு தேசங்களும் அருவருப்பான தேசங்கள். Les Ammon et les Moab, c'était vraiment des nations qui étaient terribles devant Dieu. லோத்து ஆபிரகாமோடு இருந்தவன். Lot était quelqu'un qui était avec Abraham. மெல்கிசேதேக்கை கண்டவன். Il a vu Melchisedec lui-même. தேவனுடைய செய்கைகளை அறிந்திருந்தவன். C'est quelqu'un qui connaissait vraiment les actions de Dieu. சோதோம் கொமோராவை ஆண்டவர் அழித்ததை கண்டவன். C'est quelqu'un qui a vu quand Dieu a détruit Sodome et Gomorrhe. அவனாலேயே கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலைக்குள் அவன் தள்ளப்பட்டான், மதுபோதைக்குள்ளே தள்ளப்பட்டான். Lui-même, il a été vraiment mis sous un moment d'ivrognerie. இதை வாசிங்க பார்க்கலாம். 19வது அதிகாரம் 30வது வசனம். 19:30. பின்பு லோத்து சோவாரிலே குடியிருக்க பயந்து சோவாரை விட்டு போய் அவனும் அவனோட கூட அவனுடைய 2 குமாரத்திகளும் மலையிலே வாசம் பண்ணினார்கள். சோவாரிலே குடியிருக்க பயந்து தான் இவர்கள் இப்படி போய் ஒளிந்தார்கள். Parce qu'ils craignaient de vivre à Tsoar, donc ils ont eu peur et ils ont parti sur la montagne. அதாவது இவன் திரும்ப தன்னுடைய சிறிய தந்தையாகிய ஆபிரகாம் இடத்துக்கு போயிருக்கலாம். Il aurait pu repartir vers son oncle Abraham. போகவில்லை. அது ஒரு வேறொரு காரணம் இருக்கிறது. Il y a une autre raison pour laquelle il n'a pas ஆனால் été. அவன் சோவாரிலே ஜனங்கள் மத்தியிலே வாழ பயந்ததினால் நடந்ததை பார்த்தீர்களா? Regardez, parce qu'il n'avait pas envie de vivre, il avait peur de vivre au milieu des gens de Tsoar. 39வது வசனம். Verset 39, 38. வாசிங்க. 19 39 வாசிங்க. இளையவளும் ஓகே, தமிழ்ல 38 வாசிங்க. மூத்தவன் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு மோவாப் என்று பெயரிட்டாள். அவன் இந்நாள் வரைக்கும் இருக்கிற மோவாபியருக்கு தகப்பன். இளையவளும் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு பென்னெமி என்று பெயரிட்டாள். அவன் இந்நாள் வரைக்கும் இருக்கிற அம்மோன் புத்திரருக்கு தகப்பன். பார்த்தீர்களா? இந்த அருவருப்பு வந்ததற்கு காரணம் என்ன? ஒன்றே ஒன்றுதான், பயம். Vous voyez, quelque chose de dégoûtant s'est passé. À cause de quoi? C'est la peur. அங்கே ஆதாமாவது பாவம் செய்து விட்டான். Là-bas, Adam avait péché. ஏவாளும் ஆதாமும் பாவம் செய்து அவர்களுக்கு பயம் வந்தது. இவன் என்ன பாவம் செய்தான்? Adam et Ève avaient péché, donc ils ont eu peur. Mais quel péché lui il a fait? இவன் பாவம் செய்யாதபடினால் தான் தேவ தூதர்கள் வந்து இவனை காப்பாற்றி சோதோமை விட்டு கொண்டு வருகிறார்கள். Et parce que lui, il n'avait pas péché, c'est pour cela que les anges de Dieu les ont sauvés de Sodome et Gomorrhe. ஆகவே இவன் பாவம் செய்தபடினால் இந்த நிலைமைக்கு வரவில்லை, பயந்தபடினால் எவ்வளவு கேவலமான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டான் பாருங்கள். Regardez dans quel état il a été mis, pas parce qu'il a eu peur, pas parce qu'il a eu péché, mais parce qu'il a eu peur. அடுத்தது சவுல் ராஜா. Ensuite le roi Saül. நமக்கு தெரியும் சவுல் எவ்வளவு ஒரு நல்ல மனிதன் என்று. Vous savez que Saül était un homme bien. சரி, ஜனங்கள் கேட்டபடினால் தான் ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு அரசனை கொடுத்தார். C'est parce que les peuples a demandé, le Seigneur a donné un roi au peuple. அதாவது ஜனங்கள் தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டபோது Quand le peuple a demandé qu'il voulait un roi pour eux, ஆண்டவர் சாமுவேலிடம் சொல்லவில்லை, வா சாமுவேல், நாங்கள் இந்த ஜனங்களுக்கு ஒரு நல்ல பாடம் படித்து கொடுப்போம், ஒரு கேவலமான 3ஆம் தர மனுஷனை ராஜாவாய் ஆக்குவோம் என்று சொல்லவில்லை. Dieu n'a pas dit à Samuel, attends, il demande un roi, on va donner quelqu'un de mauvais. Il n'a pas dit cela. அக்காலத்தைய தராதர அடிப்படையின்படி நல்ல உயர்ந்த சிவந்த மேனியுடைய பணக்கார குடும்ப பின்னணியை உடைய ஒரு நல்ல வாலிபனாகிய சவுலை தான் ஆண்டவர் கொடுத்தார். Par rapport à l'époque, il a choisi un homme qui était grand, qui était beau, qui était intelligent, et comme cela, il a donné un roi pour le peuple. அநேக கிறிஸ்தவர்களை விட இந்த சவுல் நல்லவனா இருந்தான் தெரியுமா? Parmi d'autres, beaucoup de chrétiens, ce Saül était quelqu'un de bien. அநேக கிறிஸ்தவர்கள் காணிக்கை என்றாலே அவர்களுக்கு பிசாசுக்கு அடுத்தபடியாக அவர்கள் பயப்படுவது காணிக்கைக்கு. Il y a beaucoup de chrétiens, ils ont peur parce que Satan les en empêche à propos de l'offrande. இந்த சவுலோ தன்னுடைய தகப்பனுடைய காணாமல் போன கழுதை விஷயமாக சாமுவேலை சந்திக்க போகும் பொழுது காணிக்கை இல்லாமல் நான் ஊழியக்காரனிடம் போக மாட்டேன் என்று சொன்ன ஒரு பக்திவான். Vous vous rappelez que Saül était parti chercher les ânes de son père, mais il a dit, j'irai pas voir Samuel sans un offrande. அப்புறம் அவன் பிறகு அவன் மேல் தேவனுடைய ஆவியானவர் இறங்கி அவன் தீர்க்கதரிசிகளோட சேர்ந்து தீர்க்க தரிசனம் உரைத்த ஒருவன். Quand l'esprit de Dieu est descendu sur lui, il est parti avec les prophètes de Dieu et il a aussi dit des prophéties. அவனுடைய முடிவு என்ன? Quelle était sa fin? அவன் ஒரு கேவலமான மனுஷனாக மாற வேண்டி ஏற்பட்டது. Regardez, il est devenu un homme misérable. அவனுடைய வாழ்க்கையில எத்தனையோ தடவை பயம் வந்தது. Combien de fois dans sa vie il a eu la peur? ஒரு உதாரணம் 1 சாமுவேல் 18:12 பார்த்தால் 1 Samuel 18:12 si vous le voyez. வாசிங்க. 1 சாமுவேல் 18:12. 1 Samuel 18:12. கர்த்தர் தாவீதோட கூட இருக்கிறார் என்றும் தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்து. இங்க பொறாமை இல்ல, வழங்குதா? பொதுவா
தன்னை விட இன்னொருவருக்கு அபிஷேகம் இருக்கிறது என்றால் வரவேண்டியது பொறாமை. En général, quand on sait que quelqu'un y a plus d'onction que lui, on a la jalousie, எரிச்சல், l'irritation. ஒரு விதமான ஒரு குற்றம் காண வேண்டும் என்ற ஒரு ஏவுதல். On a envie de trouver une culpabilité. இங்கே வந்தது பயம். Ici, c'était la peur. யாருக்கு பயப்படுகிறான்? De qui avait-il peur? ராஜா ஒரு சின்ன பையனை பார்த்து பயப்படுகிறான். Le roi, il avait peur d'un petit garçon. ஏன் இந்த பயம் வந்தது? இந்த பயம் அவனுக்குள்ள ஏற்கனவே வேறு விஷயங்களினாலும் வந்து விட்டபடியினால். Pourquoi cette peur est venue en lui? Parce qu'il y avait d'autres choses qui existaient. இவனுக்குள்ளே பயம் ஒளிந்திருந்தது. La peur était cachée en lui. வசனங்கள் வாசிக்க தேவையில்லை. இவன் ஒரு தடவை போய் அந்த யாரவர்கள் ஏதோமியர்களையா யார்களை அமலேக்கியர்களை அடித்துவிட்டு அவர்களை எல்லாம் கொலை செய்து விட்டு வா என்று சாமுவேல் சொல்லியிருக்க, இவன் போய் அவர்களுடைய நல்ல நல்ல ஆடு மாடுகளை எல்லாம் மிச்சம் வைத்து அந்த ராஜா ஆகாக் ராஜாவையும் உயிரோடே வைத்தான். Quand il a été se battre avec les Amalécites, et Dieu avait dit qu'il fallait dévouer par interdit. Mais au lieu de dévouer par interdit, il avait apporté les bonnes brebis des troupeaux. முதலிலே ஆண்டவருக்கு பலி செலுத்தத்தான் என்றெல்லாம் கதை விட்டவன் கடைசியிலே ஒத்துக்கொள்கிறான், ஜனங்களுக்கு பயந்ததினால் இதை செய்தேன் என்று. Au début, il a raconté des histoires en disant c'est pour faire le sacrifice à Dieu, mais ensuite il a dit que c'était par peur du peuple. 1 சாமுவேல் 28:5 பார்த்தால் அவன் பயத்தினால் தான் அந்த சூனியக்காரி அந்த 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 அஞ்சனம் பார்க்கிறவரிடத்திலே போய் சாமுவேலை எழுப்பி தர கேட்டான். Dans Samuel 28:5, si vous voyez, c'est à cause de la peur, de la crainte qu'il a été voir une magicienne. அப்போ பாருங்கள், ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பிறகு வந்தது பயம். Regardez Adam et Ève quand ils ont péché, c'est la peur qui est venue. லோத்தை நாசமாக்கியது பயம். Ce qui a détruit Lot, c'est la peur. சவுலை சீரழித்தது பயம். Ce qui a détruit Saül, c'est la peur. பயப்படுகிறவர்கள் நரகம் வரைக்கும் போகிறார்கள். Les gens qui ont peur, qui ont la crainte, ils iront jusqu'à l'enfer. இந்த பயம் ஒரு பொல்லாத சாமான். La peur, c'est quelque chose de très terrible. இப்போ பயத்தை குறித்து நமக்கெல்லாம் ஒரு பயம் வந்திருக்க வேண்டும். Maintenant, nous avons tous peur de la peur. அப்போ இருட்டுக்கு பயந்தா பரலோகம் போக முடியாதா? Est-ce que si on a peur du noir, est-ce qu'on peut pas aller au paradis? அந்த ரட்சிக்கப்படாத மாமாவுக்கு பயந்தா பரலோகம் போக முடியாதா? Si j'ai peur de mon oncle qui n'est pas croyant, est-ce que j'irai pas au paradis? அப்ப இலங்கையில அந்த விமானங்கள் வந்து குண்டெல்லாம் போடும்போது நாங்க பயப்படாம இந்தா போடு அப்படின்னு நெஞ்ச கொடுத்துருக்கணுமா? Est-ce que quand au Sri Lanka il y a des bombes qui sont lancées, est-ce qu'il faut qu'on montre notre poitrine? எங்களுக்கு விளங்குது இல்லையே. Et nous comprenons pas. இப்பயும் பயம் வருது தானே, உண்மை தானே? Encore maintenant, on a peur. பாஸ்டர் நந்தன் நேத்து எனக்கு சொல்றாரு, நேத்து முதல் சொல்றாரு, பாஸ்டர் இந்த பாக்ல டெலிஃபோன் பேசும்போது கவனம் வந்து பறிச்சுக்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னு. Pasteur Nandan, il a dit attention dans ce parc parce qu'ils peuvent vous voler votre téléphone. அனுபவம் பேசுகிறது. C'est l'expérience qui parle. 1 2 3 4 5 6 7 8 9 10 டெலிபோன்களை இந்த மாதிரி பறி கொடுத்த பாஸ்டர் பயத்தினால் எனக்கு அந்த அறிவுரையை வழங்கினார். 10 தானே? 10 11. வாவ்! Ce pasteur qui a perdu 11 téléphones, il parle par expérience parce qu'il a peur. தொலைச்சோண்டா இந்த மாதிரி நாங்கெல்லாம் தொலைக்கலடாப்பா. Moi, j'ai jamais perdu comme cela. அப்போ 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 பாஸ்டர் நந்தன் பரலோகம் போக மாட்டாரா? பயம் தானே அவருக்கு டெலிஃபோன் பேச. Est-ce que le pasteur Nandan n'ira pas au paradis parce qu'il a peur de parler au téléphone? சில பேர் மனம் திரும்புறதே லிஃப்ட் உள்ளுக்கு ஏறினா தான். Certains ils se repentent quand ils rentrent dans l'ascenseur. லிஃப்ட் உள்ளுக்கு ஏறி குத்திட்டு அது மேலே போய் 13வது மாடியை சேரணும். நாங்கள் வந்துக்கிட்டு ஆண்டவரை தெரிந்து செய்த தப்பு, தெரியாமல் செய்த தவறு, நான் இன்றைக்கு முறைத்து பார்த்தது முறைத்து பார்க்கப்பட்ட போது எரிச்சல் கொண்டது 11வது மாடி வந்துருச்சா, அப்பா ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்போ இவங்க பரலாம் போக மாட்டாங்களா? Il y a des gens qui vont se repentir pour aller prendre l'ascenseur pour aller au 13e étage. Est-ce qu'ils n'iront pas au paradis? இதெல்லாம் பயங்கள் அல்ல. Tout ça c'est pas des peurs. பயம் என்பது ஒரு வித்தியாசமான சாமான். La peur, la crainte c'est quelque chose de différent. இப்போ வருகிறேன், தீமோத்தேயுவுக்கு என்ன விளங்கியது பவுல் இந்த வசனத்தை சொன்ன பொழுது? Mais d'après vous, Timothée, qu'est-ce qu'il a compris de ce que Paul a écrit? நமக்கெல்லாம் தெரியும், புதிய ஏற்பாட்டை கிரேக்க மொழியிலே பவுல் எழுதுகிறார். Nous savons que le Nouveau Testament a été écrit en langue grecque. அவர் சொல்லுகிறார், தீமோத்தேயுவே, கர்த்தர் நமக்கு ஒரு இந்த பயத்தின் ஆவியை கொடுக்காமல் ஆவியை என்று சொல்லுகிறார். Regardez, il écrit que Dieu nous a pas donné un esprit de timidité. இந்த பயம் ஒரு ஆவி என்கிறார். Il dit que cette peur, cette crainte est un esprit.
ஆகவே இந்த கரப்பான் பூச்சிக்கு பயப்படுகிறதெல்லாம் ஆவி அல்ல. Le fait d'avoir peur d'un cafard, c'est pas un esprit. இருட்டுக்கு பயப்படுவதெல்லாம் ஆவி அல்ல. Le fait d'avoir peur du noir, ce n'est pas un esprit. சில பேருக்கு இப்படி ஹக் பண்ணும் போது அவங்களோட பேன் நம்ம தலைக்கு வந்துருமான்னு பயப்படுறது ஆவி அல்ல. Quand on s'approche de quelqu'un et qu'on a peur que les coups de l'autre viennent sur notre tête, c'est pas un esprit. இது ஆவி. இங்கே சொல்லப்படுகின்ற பயம் ஒரு ஆவி. Ici, la peur qui parlait ici, c'est un esprit. அந்த ஒரு ஆவியை அடிப்பதற்கு ஆண்டவர் 3 விதமான ஆவியை கொடுக்கிறாராம். Pour frapper cet esprit de timidité, notre Seigneur donne 3 sortes d'autres esprits. பலத்தின் ஆவி, L'esprit de force, அன்பின் ஆவி, l'esprit d'amour, தெளிந்த புத்தியின் ஆவி. l'esprit de sagesse. அதாவது பயத்தின் ஆவிக்கு விரோதமாக அட்டாக் பண்ணுவதற்கு போராடுவதற்கு 3 ஆவிகள். Pour lutter contre cet esprit de timidité, de peur, il donne 3 autres esprits. ஆண்டவர் ஒரு நாளும் எதிரியின் பலத்தை விட அதிக பலத்தை பிரயோகித்து தாக்க மாட்டார். Mais en général, notre Dieu, il ne donne pas plus qu'il en faut des armes pour aller contre l'ennemi. அது அவருடைய ஸ்மார்ட்னஸ்க்கு அழகல்ல என்று அவருக்கு ஒரு எண்ணம். Il sait que lui-même que c'est pas quelque chose qui aille avec son caractère. விளங்குது? அதனால தான் பெரிய கோலியாத்தை அடிப்பதற்கு ஒரு சின்ன தாவீதை விட்டு தான் அடித்தார். Pour cela, pour battre ce géant de Goliath, il a envoyé un petit David. அப்போ இங்கே ஒரு ஆவிக்கு விரோதமாக 3 ஆவி அனுப்புகிறாரா ஆண்டவர்? Mais là, contre un seul esprit, le Seigneur envoie 3 autres esprits. இல்லை, பயத்திலே 3 பயங்கள் இருக்கின்றன. Mais dans la crainte, dans la timidité, il y a 3 sortes de crainte. ஃபோபியா, paranoia, டெய்லியா என்று 3 கிரேக்க சொற்களிலே இந்த பயங்கள் அடங்கி இருக்கின்றன. Il y a 3 sortes de mots, phobie, ஃபோபியா, paranoia, la phobie, la paranoïa டெய்லியா. et la deilia. இந்த டெய்லியா என்பது பூ அல்ல, இது டெய்லியா பயம். ஓகே? Deilia, c'est pas une fleur, c'est la இப்போ fleur. பழைய ஏற்பாட்டிலே எபிரேய மொழியிலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற சொல் தான் யாஹே. சொல்லி பாருங்க, யாஹே. Dites le mot Yahvé en hébreu. யாஹே அதாவது வரணும். விளங்குதா? மாதிரி யாஹே. Il faut dire Yahvé en roulant le R. சரியா? அதுதான் டெய்லியா என்று கிரேக்க மொழியிலே வருகிறது. C'est ça qui est écrit Deilia en grec. பயத்திலே 3 விதமான பயங்கள் உண்டு. Il y a 3 sortes de peur. ஒன்று தான் ஃபோபியா. Tout d'abord la phobie. இந்த ஃபோபியா என்றால் மனோதத்துவத்திலே ஏராளமான ஃபோபியாக்கள் இருக்கின்றன. En psychologie, si vous voyez, il y a plusieurs sortes de phobies. உங்களுக்கு தெரியும்ல, நான் சைக்காலஜியை கொண்டாடாம ஒரு பிரசங்கமும் பண்ண மாட்டேன்னு தெரியும்ல. என்ன பண்றது? புத்தி, நம்ம உத்தியோகம். C'est mon travail, donc j'emmène la psychologie à chaque fois. கிளாஸ்ட்ரோபோபியா என்று ஒன்று இருக்கிறது. Il y a la claustrophobie au début. மூடிய இடங்களுக்குள்ளே ஐயோ எனக்கு பிராணவாயு கிடைக்க மாட்டேங்கிறது, ஆக்சிஜன் வர மாட்டேங்கிறது, மூச்சு அடைக்கிறது போல இருக்கிறது என்று ஒரு வித பயம். C'est-à-dire une peur quand on est dans un endroit fermé, on a dit je vais pas respirer, je vais être enfermé dedans. ஆக்ஸ்லோபோபியா இருக்கிறது. ஜனங்களை பார்த்தவுடன் இந்த காலெல்லாம் நடுங்கும். ஸ்டேஜ் ஃபியர் அல்ல, இது ஒரு ஃபோபியா. Et il y a l'autre phobie que de la foule, c'est-à-dire pas de l'estrade, mais quand il y a beaucoup de foule, on a peur. அக்ரோபோபியா, ஐஃபல் டவர்ல ஏறிட்டாங்கன்னு சொன்னா நடுங்குவாங்க. உயரத்துக்கு பயம். Acrophobie, c'est tout ce qui est hauteur. Quand on va sur la tour Eiffel, ils ont peur, ils tremblent. ஏராளமான பயங்கள் இருக்கிற அந்த ஃபோபியா, இந்த ஃபோபியா, பொண்டாட்டி ஃபோபியா, புருஷன் ஃபோபியா, பக்கத்து வீட்டுக்காரன் ஃபோபியா, மாமாக்காரன் மீச வச்சவன் ஃபோபியா, இப்படி கண்டதற்கும் பயப்படுகிற இந்த ஃபோபியாக்கள் இருக்கின்றன. La phobie, elle existe sur beaucoup de domaines, pour la femme, pour le இந்த mari. ஃபோபியாக்கள் கிறிஸ்தவர்களை தேவையற்ற நேரத்திலே தாக்கும். Cette phobie, vraiment, elle peut toucher les chrétiens au bon moment. ஒரு அப்பாவித்தனமான பயமாக உள்ளே நுழைந்து அப்புறம் அது தேவையில்லாத நேரத்திலே ஆண்டவரை விட்டு நம்மை தூர கொண்டு போவதற்கு கிரியை செய்ய ஆரம்பிக்கும். Elle peut rentrer dans un moment où il ne s'attend pas et elle va vraiment agir afin de nous éloigner du Seigneur. இப்போ கிளாஸ்ட்ரோபோபியா இருப்பவர்கள் அந்த லிஃப்ட்ல போகும் பொழுது மூச்சு அடைபடுவது போல வருவது பரவாயில்லை என்று வைத்துக் கொள்வோம். Supposons que la claustrophobie, quand les gens ils sont dans un ascenseur et qu'ils ont l'impression d'étouffer, c'est quelque chose qui n'est pas trop grave. ஆனால் இந்த நபரை பிசாசு என்ன செய்வான்? ஒரு அறையில இருந்து கூடி ஜெபிக்கும் பொழுது ஜெபிக்க முடியாமல் இந்த அறை மூடப்பட்டிருக்கிறதே, ஐயோ ஆக்சிஜன் வருகிறதா, எனக்கு மூச்சு அடைக்கிறது என்பது போல தன்னை பற்றி நினைக்க வைத்து அந்த நபரை ஆண்டவரிடத்தில் நெருங்க விடாமல் தடுக்க முடியும் பிசாசினால். Mais le Satan, qu'est-ce qu'il va faire? Cette personne qui a la claustrophobie, quand il est dans une pièce fermée en train de prier, il aura l'impression de ne pas pouvoir respirer et il va plus prier, il va plus penser à la prière. இப்படிப்பட்ட கிளாஸ்ட்ரோபோபியா இருப்பவர்கள் ஆண்டவர் அழைத்தாலும் வெளிநாடு போக மாட்டார்கள், விமானத்தில் போக பயம்.
Ces gens qui ont la claustrophobie, même si le Seigneur les appelle pour aller à l'étranger pour le ministère, ils n'auront pas à cause de l'avion. பெரிய தியாகமாக சொல்வார்கள், கர்த்தர் அதற்கு வேறு சிலரை அழைத்திருக்கிறார். ஆண்டவர் இவங்களை அழைக்கவே முடியாது, ஏன்னா இவங்கிட்ட கிளாஸ்ட்ரோபோபியா இருக்குது. ஆண்டவர் இவனை வெளிநாட்டுக்கு கொண்டு போகவே முடியாது. Ils diront non, le Seigneur ne m'a pas appelé moi parce que lui il a la claustrophobie, il n'ira pas à l'étranger. சரியா? அதுபோல வேறு இந்த மாதிரியான பயங்கள் இருப்பவர்களை ஆண்டவர் பயன்படுத்த விடாமல் பிசாசு பயன்படுத்துவான். Les gens qui ont des sortes de peurs comme cela, Satan il empêche que le Seigneur les utilise et les dévie de leur objectif. இந்த ஃபோபியாக்களை தாக்குவதற்கு மனோதத்துவ நிபுணர்களிடம் மருந்து உண்டு. Pour aller contre ces phobies, on peut aller chez les psychologues pour avoir des médicaments. ஆனால் பவுலடியார் கொடுக்கிற மருந்து சூப்பர் மருந்து, பலத்தின் ஆவி. Mais ce que l'apôtre Paul donne comme médicament, c'est vraiment l'esprit. இந்த ஃபோபியாக்களை தாக்குவதற்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆவிதான் பலத்தின் ஆவி. Pour lutter contre cet esprit de phobie, il nous a donné un esprit de அதாவது கர்த்தர் நமக்கு பலன் கொடுத்திருக்கிறார். C'est-à-dire le Seigneur nous a donné la force. அது யாருடைய பலன்? La force de qui? அவருடைய பலன். C'est sa force. பவுலடியாரே ஒரு தடவை சொல்லும் போது, ஐயோ ஆண்டவரே, இந்த சாத்தான் என்னை குட்டுகிற ஒரு முள் இருக்கிறது, இதை எடுத்து போடும் என்று ஆண்டவர் சொன்னார். என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் விளங்கும். Paul, il y a un endroit, il dit, oh Seigneur, délivre-moi de ce mal qui me obstrue tout le temps. Mais là, le Seigneur lui a dit, ma grâce te suffit. சாதாரண பலன் வேறு, பலத்தின் ஆவி வேறு. La force simple est une chose, mais la force toute puissante c'est autre chose. பலத்தின் ஆவி நமக்குள் வந்தது எப்பொழுது தெரியுமா? Vous savez quand l'esprit de force est venu en nous? பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ளே வந்த பொழுது. Quand le Saint-Esprit est venu en vous. பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ளே வரும் பொழுது உங்களுக்குள் பலன் வந்தது. அது ஒருவேளை உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். Quand le Saint-Esprit est venu en vous, il y a une force qui est venue en vous. Peut-être que vous ne le savez pas. வேதம் சொல்லுகிறது ஒன்று இல்ல, பேதுரு 1 இல்ல, அப்போஸ்தலர் 1:8 சொல்லுகிறது, Par le sport ou parce que vous mangez இது beaucoup d'œufs. பரிசுத்த ஆவியால் வருகிற பலன். C'est la force qui vient du Saint-Esprit. இதை பிரசங்கம் பண்ணுகிறேன் நான். Moi qui prêche cela. உங்களுக்கு தெரியுமா நான் என்ன கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று? Est-ce que vous savez comment moi je souffre? நானே இந்த ஃபோபியாஸ், இந்த பேனிக் அட்டாக் உள்ளாக போய் கொண்டிருக்கிறேன். சிலருக்கு தெரியும், விசேஷமாக பாஸ்டருக்கு தெரியும். Moi j'ai certaines phobies, le pasteur le sait. எனக்கு இலங்கையிலே நடைபெற்ற சில விஷயங்கள் நிமித்தம் என்னை அவர்கள் கொலை செய்வதற்கு அந்த 200 பேர் 2 வருஷங்களாக என் பின்னே திரிந்தது நிமித்தம் எனக்கு ஏற்பட்ட பாதிப்பினால் எனக்கு பயங்கரமான ஃபோபியாஸ் வந்து விட்டது. Même moi j'ai eu certaines phobies parce qu'il y a des personnes qui ont cherché à me tuer, donc depuis j'ai des certaines phobies. கடந்த வெள்ளிக்கிழமைக்கு முதல் வெள்ளிக்கிழமை இங்கே நான் பெரிய கஷ்டப்பட்டேன், ஃபோபியாவினால் தாக்கப்பட்டு பேனிக் அட்டாக் வந்தது. Vendredi dernier vraiment j'ai eu des phobies et j'ai eu vraiment peur. ஆனால் நான் கவனிக்கிற ஒரு விஷயம், நான் அந்த பேனிக் அட்டாக்குள்ளே போகும் பொழுது பலத்தின் ஆவி எனக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். Mais à ce moment-là, je vois que l'esprit de force œuvre en moi. அந்த பலத்தின் ஆவி கிரியை செய்யும் பொழுதுதான் அந்த அந்த பயம், அந்த ஃபோபியா குறைந்து குறைந்து அப்படியே இல்லாமல் போகிறது. C'est quand cet esprit de force qui travaille en moi, je vois que cette phobie diminue. இது ஒரு யுத்தம் அன்பானவர்களே. Ça c'est une bataille, mes bien-aimés. இது ஒரு ஆவிக்குரிய போராட்டம் C'est un அன்பானவர்களே. combat spirituel, mes bien-aimés. நிறைய பேர் அநேக ஃபோபியாஸ்க்குள்ளே இருக்கிறார்கள். Beaucoup de gens sont dans différentes phobies. அதனால் அவர்கள் மனோதத்துவ வைத்தியரிடம் போக வேண்டுமே, மருந்து எடுக்க வேண்டுமே, பிளட் பிரஷர் கூடுகிறது என்று அனாவசியமாக அவர்கள் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் நல்லதுதான், ஆனால் பலத்தின் ஆவி நமக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருப்பதனை மறக்க வேண்டாம். Mais à cause de cela, ils vont voir les psychologues, ils prennent de certains médicaments, mais n'oublions pas qu'il y a un esprit de force qui nous a été donné. அப்போ ஃபோபியா என்கின்ற பயங்களை தாக்குவதற்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற பலத்தின் ஆவி. வாவ். Pour lutter contre l'esprit de phobie, il y a un esprit de force qui nous a été donné. ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். Le Saint-Esprit est en moi. அவர் என்னை நடத்துவார். Il me conduira. விமானத்திலே போகும் பொழுது நான் போகிறபடினால் அந்த விமானத்துக்கு ஒன்றும் நடக்காது. Quand je voyage dans l'avion, parce que moi je voyage, il se passera rien. நான் போகிறபடினால் லிஃப்ட் நிக்காது. Parce que moi je voyage, l'ascenseur va pas s'arrêter. நான் இருக்கிறபடினால் எப்படியாவது ஆண்டவர் ஆக்ஸிஜனை அந்த மூடப்பட்ட அறைக்குள்ளே அனுப்புவார். Parce que moi j'y suis, le Seigneur vraiment enverra l'oxygène. அந்த பலம் கொண்ட விசுவாசம் உள்ள அந்த ஆவியை கொண்டு உங்கள் ஃபோபியாக்களை தாக்குங்கள் அன்பானவர்களே. Donc prenez cet esprit de force et attaquez vos esprits de phobie. இல்லையோ இந்த ஃபோபியாக்களை பிசாசு பயன்படுத்துவான், அவ்வளவுதான். Sinon c'est Satan qui va utiliser vos phobies. ஃபோபியா வரும், ஃபோபியா வரும், Ça peut venir les phobies. ஆனால் அதை பிசாசு பயன்படுத்தினால் முடிந்தது. Mais si c'est Satan qui utilise cela, c'est fini de vous. ஆகவே ஆண்டவர் கொடுத்த பலத்தின் ஆவியை பயன்படுத்துங்கள். Donc utilisez l'esprit de force que l'Éternel a donné. அடுத்தது டெய்லியா. Ensuite c'est Délia. இந்த டெய்லியா என்ற பயம் வந்து ஒரு ஆவிக்குரிய பயம்.
Déilia, c'est vraiment c'est un esprit de crainte. இனம் புரியாத பயம். C'est quelque chose qui ne se sépare இந்த pas. பயத்துக்கு மறுபெயர் உண்டு. சந்தேகம், குழப்பம், அவிசுவாசம் என்றும் பெயர் உண்டு. On peut aussi le mettre en soupçon, en incrédulité, pour donner d'autres mots pour cette. இது எப்படிப்பட்ட பயம் தெரியுமா? Vous savez quelle sorte de peur? நன்றாக 1 மணி நேரம் கண்களை மூடி ஆண்டவரை ஆராதிப்பார்கள். இப்போ முதலில் ஆராதித்த போது கூட ஆராதிப்பார்கள், இங்கே இருந்து ஆராதிப்பார்கள். Pendant 1 heure, ils vont bien louer, faire la louange. ஆனால் அப்புறம் அவர்கள் யோசிப்பார்கள், Après, ils vont réfléchir. உண்மையாக ஆண்டவரின் ஆராதனையை ஏற்றுக்கொண்டிருப்பாரா? Est-ce que le Seigneur a vraiment accepté ma louange? ஐயோ, எனக்கு இப்படியெல்லாம் பிரச்சனை இருக்கிறதே. Et j'ai autant de problèmes. நான் அவர்களோடு அப்படி அன்றைக்கு பேசினேனே, நான் மனம் திரும்பினேன் தான். ஆனால் ஆண்டவர் மன்னித்திருப்பாரா? Et c'est vrai que je me suis repentie, mais est-ce que le Seigneur m'a pardonné? ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கிறாரா? Est-ce que le Seigneur écoute ma prière? பிரசங்கம் எனக்கு பேசுவது போல இருக்கும், ஆனால் உண்மையாக எனக்குத்தான் பேசினாரா, அல்லது எவனோ தூக்கி போட்ட தொப்பியை எடுத்து நான் தலையிலே போட்டு கொண்டேனா? J'ai l'impression que la prédication c'est pour moi, mais est-ce que j'ai pas pris le chapeau de quelqu'un d'autre et je l'ai mis sur moi? சந்தேகம், Le doute, குழப்பம், les soupçons, தெளிவின்மை. il n'y a pas de clarté. இன்றிலிருந்து தெரிந்து கொள்ளுங்கள், இது சந்தேகமும் அல்ல, குழப்பமும் அல்ல, தெளிவின்மையும் அல்ல, அவிசுவாசமும் அல்ல, இதுதான் டெய்லியா என்ற ஒரு பயம். C'est pas la soupçon, c'est pas le manque de clarté, c'est pas le doute, mais c'est vraiment celle qui s'appelle le Déilia. அநேகருடைய வாழ்க்கையிலே ஜெபம் குறைவது ஏன் தெரியுமா? Vous savez, dans la vie de beaucoup, pourquoi la prière elle diminue? என் ஜெபத்தை ஆண்டவர் உண்மையாக கேட்கிறாரா என்ற கேள்வி ஒரு அப்பாவித்தனமான நியாயமான கேள்வி போல தொடங்கி இப்பொழுது அந்த கேள்வியே பதிலை கொடுத்து விட்டது. இல்லை, ஆண்டவர் உன் ஜெபத்தை கேட்கிறார், இல்லை, அதனால் ஜெபம் பண்ணுவதை நிறுத்திவிட்டார். Quelqu'un, c'est certain qu'ils se disent cette question innocente. Est-ce que le Seigneur écoute mes prières? Et à cause de cela, la réponse elle vient, il ne prie plus. வேதம் வாசிப்பதை பற்றி நான் அடிக்கடி சொல்லி இருக்கிறேன். இன்றைக்கு அநேகர் வேதம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் பேசுவது போல அவர்களுக்கு தெரியாதபடினால் வேத வாசிப்பை நிறுத்தி விட்டார்கள். Certains, quand ils parlent de lisent la parole de Dieu, j'ai déjà dit, parce qu'ils n'ont pas l'impression que Dieu parle, donc ils ont arrêté de lire la parole. 1000 தடவை சொன்னதை மறுபடி சொல்லுகிறேன். Je dis quelque chose que j'ai déjà répété 1000 fois. ஆராய்ச்சிக்காக வேதம் படிக்க வேண்டும். Il faut lire la parole pour rechercher. அது ஆராய்ச்சியாளர். Ça, c'est pour les recherches. பிரசங்க தயாரிக்க வேதம் படிக்க வேண்டும், பிரசங்கி. Et vraiment pour faire des prédications, ça c'est pour les prédicateurs. தியானத்துக்காக வேதம் படிக்க வேண்டும், கிறிஸ்தவ விசுவாசி. Pour le chrétien vraiment croyant, il doit lire la parole pour la méditation. ஆனால் ஒரு காரணமும் இல்லாமல் படிக்க வேண்டும், தேவனுடைய புத்திரன். Mais le fils de Dieu doit lire sans raison la parole de Dieu. நான் என்னுடைய மகளை எடுத்து கொஞ்சும் போது அந்த பிள்ளை எந்த ஒரு காரணத்தினாலும் நான் பேசுவதை கேட்கிறாள் இல்லை. Mais quand je prends mon enfant et que je joue avec elle, elle n'écoute pas toujours ce que je dis pour certaines raisons. நான் அந்த பிள்ளையோடு பேசுகிறபடினால் அந்த பிள்ளை கேட்கிறாள், C'est அவ்வளவுதான். parce que moi je parle, cet enfant m'écoute. உங்களுடைய குழந்தை எந்த ஒரு காரணத்தினாலும் நீங்கள் பேசுவதை கேட்டு ரசித்து சிரிக்கவில்லை. Ne pensez pas que votre enfant, quand vous le prenez, il vous écoute, il comprend tout et il sourit. நீங்கள் பேசினால் அந்த பிள்ளை கேட்கத்தான் செய்யும். Si vous parlez, cet enfant obligatoirement vous écoutera. இதோ ஆண்டவர் பேசி இருக்கிறார், Regardez, le Seigneur a parlé. அப்பா பேசி இருக்கிறார், Le Père, il a parlé. பிள்ளைகளுக்கு பேசி இருக்கிறார், Il parle à ses enfants. உங்களுக்கு பேசி இருக்கிறார். Il parle à vous. அப்பா மூத்தவர், ஆண்டவர் எங்களை விட கொஞ்சம் வயதிலே மூத்தவர். Le Père, le Seigneur, Dieu, il est un peu plus grand plus âgé que nous. எங்களை விட கொஞ்சம் அதிக அனுபவமும் இருக்கிறது, அறிவும் இருக்கிறது. Il a un peu plus d'expérience et plus d'intelligence que nous. அதனால தான் அவரை சர்வ வல்லவர், சர்வ ஞானி, சர்வ வியாபகர் என்கிறோம். C'est pour cela qu'on dit le tout puissant, le tout grand, le sage. அதனால் அவருடைய அறிவிலே சொன்ன எல்லாமே எங்களுக்கு விளங்காதுதான். Mais s'il le dit avec son intelligence, on peut pas tout comprendre. விளங்க தேவையில்லை, அவர் பேசுவதை கேளுங்கள், வாசியுங்கள், விளங்காவிட்டாலும் வாசியுங்கள். On ne peut pas tout comprendre, ce n'est pas la peine, mais si vous comprenez pas, lisez quand même. ஆண்டவர் பேசியது இது. Ça c'est le Seigneur qui a அவர் parlé. பேசுவது போல உணராவிட்டாலும் அவர் உங்களுக்கு பேசி இருக்கிறார். Même si vous n'avez pas l'impression qu'il parle, c'est à vous. நீங்கள் ஆண்டவருக்கு ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கு உங்களுடைய ஜெபம் ஆண்டவரால் கேட்கப்படுகிறதோ என்று நீங்கள் நினைத்தாலும் அவர் கேட்கிறார். Même si vous avez le doute quand vous priez, est-ce qu'il écoute? N'oubliez pas qu'il vous écoute. ஆகவே இந்த ஆவிக்குரிய இந்த பயத்தை அடிக்க வேண்டும். Donc vous devez frapper cet esprit de crainte. அதற்காக ஆண்டவர் கொடுத்த ஆவிதான் அன்பின் ஆவி. C'est pour cela qu'il a donné cet esprit d'amour. இது என்ன அன்பு? Qu'est-ce que cet amour? ஈரோஸ் அன்பல்ல, பிலேயோஸ் அன்பல்ல, இது அகாபேட்டோஸ் என்று சொல்லுகின்ற ஒரு அன்பு. C'est pas le amour eros ou philéo, mais c'est vraiment l'amour agapé. ஈரோஸ் என்பது ஒரு தாம்பத்திய ஒரு காதல் போன்ற ஒரு அன்பு. Eros c'est vraiment l'amour charnel. பிலேயோஸ் என்பது ஒரு சகோதர அல்லது தாய் பாசம்.
l'amour philéo, c'est vraiment la relation entre parents. ஆண்டவர் நமக்கு காட்டியது அகாபேட்டோஸ் என்கின்ற ஒரு அன்பு. Mais notre Dieu a donné l'amour qui s'appelle agapé. அந்த அகாபே அன்பு என்னத்தை சொல்லுகிறது தெரியுமா? Est-ce que vous savez qu'est-ce que veut dire cet amour agapé? கிறிஸ்தவனே, Oh le chrétien, நீ என்னோடு பேசினால் நான் கேட்பேன், ஏனென்றால் நான் உன்னை நேசிக்கிறபடினால். அவ்வளவுதான். toi chrétien, parle avec moi, moi je t'écouterai parce que je t'aime. நீ என் வார்த்தையை வாசித்தால் நான் உன்னோடு பேசுவேன், ஏனென்றால் நான் உன்னை நேசிக்கிறபடினால். Si tu lis ma parole, moi je te parlerai parce que je t'aime. அன்பானவர்களே, எங்களுடைய ஜெபம் கேட்கப்படுகிறதா, ஆண்டவர் எங்களோடு பேசுகிறாரா என்பது எங்களுடைய நல்ல நடத்தையிலும் எங்களுடைய திறமையிலும் சம்பந்தப்பட்டதல்ல, அது ஆண்டவருடைய அன்பு சம்பந்தப்பட்டது. Le fait que quand on lit la parole, est-ce qu'il m'écoute? Quand je prie, est-ce qu'il m'écoute? Quand je lis la parole, est-ce qu'il me parle? C'est pas ma capacité, mais ça vient de Dieu. ஆகவே உங்களுடைய சூழ்நிலை எதுவாயிருந்தாலும், Peu importe votre situation, உங்களுடைய மனநிலை எதுவாயிருந்தாலும், peu importe votre état du cœur, நீங்கள் உணர்ந்தாலும் உணராவிட்டாலும் que vous ayez la sensibilité ou pas, ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். le Seigneur parle avec vous, நீங்கள் ஜெபிக்கிறதை அவர் கேட்கிறார். il écoute vos prières, உங்கள் ஆராதனையை அவர் ஏற்றுக்கொள்கிறார். il accepte votre adoration. வேதம் சொல்லுகிறது, துதியின் மத்தியிலே வாசம் செய்கிறவர். La parole dit qu'il siège au milieu des louanges. நல்லவர்கள் துதிக்கும் போது மட்டும் வருவேன் என்று சொல்லவில்லை. Il n'a pas dit que moi je viendrai quand les personnes bonnes qui me louent. பரிசுத்தவான்கள் துதிக்கிற போது மாத்திரம் வருவேன் என்று சொல்லவில்லை. Il n'a pas dit moi je viendrai quand les personnes saintes me louent. அவருடையவர்கள் துதிக்கும் போது வந்து விடுவார். Quand les siens le adorent, le louent, il vient. ஆனால் அநேகருக்கு அவரை தெரியாது, அவரை காண மாட்டார்கள். Beaucoup d'entre eux ne le connaissent pas. Ne le ஏனென்றால் voient pas, பரிசுத்தம் இல்லாதபடினால். parce qu'ils pensent qu'ils n'ont pas la sainteté. வேதம் சொல்கிறது, பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. La parole dit que sans la sainteté, nul ne peut voir Dieu. நீங்கள் துதிக்கும் போது அவர் வந்து விடுவார். Quand vous adorez, il viendra. ஆனால் நீங்கள் அவரை காண்பதென்றால் நீங்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். Mais si vous voulez le voir, il faut vous garder saint, pur. இல்லாவிட்டால் மனம் திரும்பியாவது பரிசுத்தமாக வேண்டும். Ou sinon, vous devez vous repentir pour vous sanctifier. சரியா? விசுவாசம் இல்லாமல் தேவனை திருப்திப்படுத்த முடியாது. Sans la foi, nous ne pouvons pas être agréables à Dieu. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. Sans la sanctification, nous ne pouvons pas voir Dieu. பரிசுத்தமும் இல்லாமல் விசுவாசமும் இல்லாமல் நீங்கள் சபைக்குள்ளே வந்து ஆராதிக்கும் போது துதிக்கும் பொழுது ஆண்டவர் வந்து விடுகிறார், ஏனென்றால் அவர் உங்கள் மேல் வைத்த அன்பினால். அவ்வளவுதான். Mais sans la sanctification, sans la foi, quand vous adorez, lui, il viendra comme ça parce qu'il est amour. அவருடைய அன்பு தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அன்பின் ஆவி என்று. C'est de son amour qu'il est parlé, l'amour de Dieu. அந்த அன்பின் ஆவியை நாங்கள் ஏற்றுக்கொண்டு Quand nous acceptons cet esprit d'amour, அந்த ஆவிக்குரிய பயத்தை துரத்த வேண்டும். nous devons chasser cet esprit. அன்பானவர்களே, இன்றிலிருந்து நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே நன்றி, நான் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு எல்லாம் நீர் என் மேல் வைத்த அன்பு நிமித்தமாக நீர் செவி கொடுக்கிறீர். Dès aujourd'hui, dites merci parce que tu m'aimes, tu écoutes toutes mes prières. அதுபோல நான் வாசிக்கின்ற அத்தனை வார்த்தைகளும் நீர் எனக்கு பேசுகின்ற வார்த்தைகள். Dites aussi à chaque verset que je lis, c'est des paroles que tu parles. காரணம் நான் நல்லவன் என்றபடினால் அல்ல, ஆண்டவரே நீர் என் மேல் வைத்த அன்பு. La raison, c'est pas parce que moi je suis quelqu'un de bien, c'est à cause de ton amour. ஆமென். Amen. என்ன அழகா ஆமென் அல்லேலூயா சொல்லி கேட்குறாங்க, தெரியுதா? இங்க இருந்து பார்க்க தெரியுது இல்ல? ரொம்ப ஆர்வமா இருக்கு. இதே பிரசங்கத்தை அமெரிக்கால பண்ணியிருக்கணும். அவன் சீட்டு மேல ஏறி குதிப்பான். வாவ், preach it brother அப்படிமா. ஓகே, அப்போ ஃபோபியா பார்த்தாச்சு, டெய்லியா பார்த்தாச்சு. On a déjà vu phobie et délia. நானும் இதை டெய்லியா சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் இல்லையா? டெய்லி சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்னும் ஒன்று ஒரு பயம் இருக்கிறது, paranoia. Il y a une autre sorte de peur, c'est la paranoïa. பெரா என்றால் அப்பாற்பட்ட, நோயா சுபாவத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு வித பயம். La paranoïa, c'est quelque chose qui est au-dessus de la nature, contre nature. இந்த paranoia என்கின்ற பயம் தான் அநேகருக்கு ஞானம் சம்பந்தப்பட்ட பயத்தை கொடுக்கிறது. பாஸ்ட ஞானம் சம்பந்தப்பட்டதல்ல, மூளை இங்கே இருக்கிற ஞானம் சம்பந்தப்பட்டது. La paranoïa, c'est quelque chose qui a rapport avec la sagesse. அதாவது இவர்கள் காரணத்தோடு பயப்படுகிறவர்கள். C'est-à-dire ils ont une peur avec une raison. இந்த பயம் அதாவது எதிர்காலத்தை பற்றிய பயம். C'est une peur de l'avenir. இப்போ சொல்வார்கள், சூப்பரா பேசுவாங்க, எங்களுக்கு விசா இல்லை, On va dire j'ai pas de visa. திருட்டுத்தனமாகத்தான் இருக்கிறோம், Nous sommes là en temps caché. ஆகவே எங்கள் பிள்ளைகளுக்கு எதிர்காலமே இல்லை, Donc nos enfants n'ont pas d'avenir. ஆகவே நாங்கள் போச்சு அவ்வளவுதான். Donc c'est fini pour nous. முடிவு எடுத்தாச்சு, இவங்க நல்லா இருக்க மாட்டாங்கன்னு இவங்க முடிவு எடுத்துட்டாங்க. Ils ont pris la décision qu'ils seront pas bien. அதுக்கு மேல அவங்கள உட்கார வச்சு குலுக்கு 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 குலுக்குன்னு குத்தி பயப்படாதப்பா ஆண்டவர் பாத்துக்கிறவர்னா எவ்வளவு ஆண்டவர் பாத்துக்கிறல. Même si on les reprend en disant le Seigneur s'en occupera, ils disant mais jusqu'à présent ce n'est pas occupé.
அந்த நேத்தோ இன்னைக்கும் நான் சொன்னேனே, அந்த 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 சிலோன்ல இருந்து பிரான்ஸுக்கு கொண்டு வந்துட்டார் ஆண்டவர். Le Seigneur a emmené de Sri Lanka jusqu'en France. அதாவது யாழ்ப்பாணத்துல இருந்து கொழும்புக்கு போறதே சிம்ம சொப்பனம். Le fait d'aller de Yalpalam jusqu'à Colombo, déjà c'est un rêve. அட்டை இருக்கிறது, புலி இருக்கிறது, கிளி இருக்கிறது, எலி இருக்கிறது, ஹெலிகாப்டர் இருக்கிறது, இதெல்லாம் தாண்டி கொழும்புக்கு வர்றதுங்கிறது நடக்காத காரியம். Le fait de revenir déjà à Colombo, c'est déjà une grande chose. இந்த அட்டை, எலி, கிளி எல்லாம் ஒன்றும் சொல்லலை தானே இவங்க? சொல்லிட்டாங்க, சொல்லலை தானே? எனக்கு தெரியும், எனக்கு பிரெஞ்சு விளங்குதுங்கிறது அவங்களுக்கு தெரியல. சவாப்பானோ இப்படி கொழும்பு கொண்டு வருவதே அபூர்வம். ஆண்டவர் கொழும்பும் கொண்டு வந்து பிரான்ஸும் கொண்டு வந்துட்டார். C'est quelque chose d'étonnant de venir jusqu'à Colombo, mais de Colombo le Seigneur a mis en France. அந்த இடத்துல ஒரு ஓலாலா சொல்லி இருக்கணுமே. Là il faut dire oh là là. ஆனா பிரான்ஸுக்கு கொண்டு வந்துட்டா ஒரு ஓலாலா வரதான் வேணும் இல்லையா பசனந்தன்? ரைட். அப்போ இங்க வரைக்கும் ஆண்டவர் கொண்டு வந்துட்டார். Il a emmené jusqu'à ici le Seigneur. நான் இங்க கொண்டு வந்த ஆண்டவருக்கு இங்க வைக்கிறதுக்கு வக்கு இல்லாம இருக்கு. Et ici il n'arrive pas à me placer. ஆகவே காரணத்தோட அறிவோட பயம். Donc c'est vraiment une peur avec une raison, avec intelligence. பாஸ்டர் நான் கேஸுக்கு போனபோது போகக்குள்ள நட்ட காட்டு கேள்விகள் பாஸ்டர், பையன் போட்டுறார், எனக்கு விசா வராது. Pasteur, je vais aller à ma convocation, je ne sais pas ce qui va se passer. J'aurai pas de visa. என்ன ஒரு முடிவு பாத்தீங்களா? இனி ஆண்டவராலே இனி விசா கொடுக்க முடியாதுங்கிற ஒரு முடிவு இவங்க எடுத்துட்டாங்க, அறிவோட எடுத்துட்டாங்க. வாவ்! Regardez, ils ont pris une décision avec l'intelligence en disant qu'ils n'auront pas de visa. அதுபோல என்னுடைய மகன் உருப்படவே மாட்டான் என்று ஒரு பயம். Et il y aura une peur en disant mon fils il n'arrivera à rien. ஐயோ பாஸ்டர், 5 வளையாது 50 வளையாது, இவன் 5 வயசுல பண்ண கூத்தெல்லாம் உங்களுக்கு தெரியாது பாஸ்டர். Oh pasteur, ce qu'il n'a pas fait à 5 ans, il n'arrivera pas à 50 ans, mais vous savez pas toutes les bêtises qu'il a fait. மத்த சொல்லுவாங்க பாஸ்டர், ஒருத்தனை தெரிஞ்சுக்கணுமா தான் அவன் கூட்டாளி மாற தெரிஞ்சுக்கணும். ஏன் புள்ள யாரோட பழகுறான்னு தெரியுமா பாஸ்டர்? Mais pasteur, vous savez bien quand on veut connaître quelqu'un, il faut connaître ses amis. Vous savez quelle sorte d'amis il a, pasteur? ஒரு தாயா என்னைய மதிக்கிறானா, ஒரு தகப்பனா என்னைய மதிக்கிறானா? வாயை திறந்தாலே கஷ்டமா இருக்கு பாஸ்டர். இவனை ஏன் பெத்தோன்னு தெரியல பாஸ்டர். Il me respecte pas en tant que père, en tant que mère, je ne sais pas pourquoi je l'ai mis au monde, pasteur. இந்த பயம் எங்க அம்மாவுக்கு இருந்தது பாஸ்டர், தெரியுமா? Pasteur, ma mère aussi, elle avait peur comme ça de moi. எங்க அம்மா எனக்கு அடிக்கடி சொல்லுவாங்க, அடே உன்னை பெத்ததுக்கு பதிலா ஒரு எரும மாட்டை பிடிச்சி வயல்ல விட்டுருக்கலாமே அப்படின்னு. Ma mère, elle me disait souvent, au lieu de te mettre toi au monde, j'aurais dû acheter un buffle et le mettre dans un champ. சிறு வயதிலிருந்தே 2 பெரிய விலங்குகளுக்கு நான் ஒப்பிடப்பட்டேன். ஒன்று எருமை மாடு, அடுத்தது செம்மறியாடு. Depuis de ma jeunesse, j'ai été comparé au buffle et au bouc. ரட்சிக்கப்பட்டவனா உண்மையாவே செம்மறியாடுன்றார் ஆண்டவரே. Et quand j'ai été vraiment sauvé, il m'a comparé vraiment à un agneau. பரவாயில்ல, இப்ப கர்த்தரன் மேய்ப்பராய் இருக்கிறார்னு இருக்க வேண்டியதுதான். Donc je peux dire l'Éternel est mon berger. அப்போ இந்த சில பேர் சரியான காரணங்களை சொல்வார்கள். என் பிள்ளை உருப்பட மாட்டான், அவ்வளவுதான். Ils disent des bonnes raisons, mon enfant n'y arrivera pas. அப்புறம் அவங்க கிட்ட போயிட்டு நாங்க ஜெபிப்போம் பிரதர், நாங்க கர்த்தருடைய பாதத்துல வைப்போம் சிஸ்டர்னா அவங்க சொல்லுவாங்க, நோ, பாதத்துல வச்சு வேலை இல்ல, இவன் உருப்பட மாட்டான். இதுக்கு எங்களுக்கு அறிவுபூர்வமான காரணங்கள் இருக்கின்றன. Quand on dit on va prier et tout, on va mettre dans les mains du Seigneur, ils vont dire non, ils arrivera pas. Ils vont donner des raisons d'intelligence. இந்த வியாதி சுகம் அடையாது. Cette maladie ne se guérira pas. ஏனென்றால் இந்த மாதிரி வியாதி வந்தால் ஆண்டவர் சுகமாக்க மாட்டார், முடியாது, ஆண்டவரால கூட முடியாது. Donc s'il y a cette maladie là, on peut pas guérir, même Dieu ne peut pas. ஏன்னா தலைவலி, ஒரு காய்ச்சல், ஒரு வயித்துல கட்டி இருந்தா அப்புறம் இது ரொம்ப சீரியஸ் கேன்சர். S'il y a vraiment des maux de tête, un petit tumeur, c'est pas grave, mais là c'est un cancer. எதை வச்சு சொல்றேன் தெரியுமா? Mais vous savez pourquoi je vous le இந்த dis? இருக்கு ரிப்போர்ட். Parce que c'est écrit, il y a இந்த பாருங்க, பிரெஞ்சு டாக்டர் கொடுத்த ரிப்போர்ட் இப்படி சொல்லிருக்குது. இதுக்கு மேல சும்மா நாங்க போய்க்கு டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல தானே பாஸ்டர்? Vous voyez bien le rapport des médecins, donc ce n'est pas besoin de passer du temps. I am going to be miss நான் இப்படி தான் இருக்க போறேன், பயந்துகிட்டு தான் இருக்க போறேன். Donc je vais rester comme ça là, en ayant la peur et la ஆனா அதுக்கு crainte. காரணம் இருக்கு பாஸ்டர். நான் முட்டாள்தனமா பயப்படல. Parce qu'il y a des raisons, pasteur, je ne suis pas bête. பரனோயா, பயங்கர ஞானத்தோடையான பயம். C'est vraiment une peur avec la paranoïa, avec la sagesse. இதற்கு தான் ஆண்டவர் ஒரு ஆவியை கொடுக்கிறார், பரனோயாவை தாக்குவதற்கு தெளிந்த புத்தி உள்ள ஆவி. C'est pour vraiment attaquer cet esprit de paranoïa, il donne la sagesse. தெளிந்த புத்திக்கு எதிர் சொல் புத்தியினம் அல்ல, தெரியுமா? Vous savez, pour aller contre la sagesse, il n'y a pas d'autre mot. தெளிந்த புத்திக்கு எதிர் சொல் கலங்கிய புத்தி. Le mot qui ira contre la sagesse, c'est un esprit troublé. புத்தி இருக்கு, Il y a
l'intelligence, கலங்கி இருக்கு. mais elle est troublée. அநேக கிறிஸ்தவர்கள் புத்திமான்கள் Mais les chrétiens sont des gens intelligents. பிழையான விதத்திலே புத்தி கூடி போய் அவர்களை ஒரு நிரந்தர பய வாழ்க்கைக்குள்ளே தள்ளிவிட்டது. Leur intelligence a dévié, elle est partie dans un mauvais chemin et il les a rejetés de la sagesse. ஆகவே எனக்கு இந்த 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 விஷயம் நடக்காது. Donc il dit pour moi cette chose va pas se passer. சரியா? அப்போ எத்தனை விதமான பயங்கள் இருக்கின்றன? Combien de sortes de peurs y a-t-il? ஃபோபியா, paranoia, டெய்லியா என்ற மூன்று விதமான பயங்கள். La phobie, la paranoïa et la délié. Trois sortes de craintes. இப்போ நான் பிரசங்கத்தை தொடருவதற்கு முன்பதாக ஒரு விஷயத்தை செய்ய போகிறேன். Je vais vous dire encore autre chose avant de continuer. பைபிளிலே இல்லாத, Quelque chose qui n'est pas dans la Bible, மூல உபதேசங்களிலும் இல்லாத quelque chose qui n'est pas dans les livres d'origine. ஒரு நாலாவது விதமான பயத்தை உங்களுக்கு நான் சொல்ல Je போகிறேன். vais vous expliquer une quatrième sorte de peur. அந்த பயத்தை, அதாவது ரிவர்ஸ் சைக்காலஜின்னு ஒன்று இருக்கு தெரியுமா? அதாவது மனோதத்துவத்திலே ஒரு விஷயத்தை தாக்குவதென்றால் அதற்கு முகம் கொடுக்க வேண்டும். C'est-à-dire en psychologie, quand on veut attaquer un sujet, il faut y faire face. அதாவது இருட்டுக்கு பயம்னா இருட்டுக்குள்ள போகணும், போய் 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 பழகணும். You do that, you do the reverse psychology and then you get used to the darkness. நீங்க you know reverse psychology. அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. இப்போ நான் ஒரு reverse psychology உங்களுக்கு செய்ய போறேன். En français, on dit c'est la psychologie de mettre dans le bain. C'est-à-dire si vous avez peur du noir, il faut y aller. உங்களுக்கு இந்த பிரசங்கத்தை நிறைய பேருக்கு ஒழுங்கா கேட்க முடியாம இருக்கு. Il y a beaucoup d'entre vous qui n'arrivent pas à écouter. இது தீர்க்கதரிசனமா சொல்லல, உங்களை தெரிஞ்சனால சொல்றேன். Il y a beaucoup d'entre vous qui n'arrivez pas à écouter la prédication. இன்னும் காணிக்க எடுக்கல. J'ai pas encore pris l'offrande. ஐயோ எடுத்துருவாங்களோ? Est-ce qu'il va prendre l'offrande? நேத்து எடுத்தாங்களே, Et il l'a pris hier, முந்தான ஆளும் எடுத்தாங்களே, avant-hier aussi. ஆண்டு விழான்னு என்னைய கொல்றாங்களே. Il faut mourir en disant l'anniversaire de l'église. கொல்றாங்களேங்கிறத சொன்னீங்களா? Il faut mourir. பாத்தீங்கன்னா முக்கியம் எனக்கு விளங்குது இங்க. Je ne parle pas français, je ne comprends pas. Non, mademoiselle. Non, mademoiselle, non, madame. சரியா? இப்ப ரிவர்ஸ் சைக்காலஜி என்ன தெரியுமா? எல்லாரும் காணிக்க எடுத்துக்கிறீங்க, காணிக்க கொடுத்து அந்த பயத்தை இல்லாமக்கிக்கிறோம் இல்லையா? ஆமென். On va faire la psychologie de mettre dans le bain, on va demander l'offrande. காணிக்க எடுக்கிறவங்க எல்லாம் சும்மா பயம் இல்லாம எழும்பி சும்மா ஓடி வந்து அந்த வாடிகளை தூக்குங்க பாப்போம். டக்குன்னு வாங்க, எடுங்க, அப்பா சூப்பர். அத பாருங்க பிரதர் அஞ்சன், இன்னும் கொஞ்சம் வேகமா எட்டுங்க ஐயா. யாரும் இப்ப டாய்லெட் போக கூடாது சரியா? Les gens qui n'ont pas peur courez vite. டாய்லெட்டின் ஆவியையும் இப்ப கடிந்து போட்டுருவோம். சரி, On va lier l'esprit de crainte. ஃபர்ஸ்ட் இத்தனை பேர் எழும்புறாங்க, எங்க போறாங்க? எல்லாருமே காணிக்க சேர்க்கிறதுக்கு இத்தனை பேர்னா எவ்வளவு பெரிய காணிக்க வரப்போதா இருக்கும் இன்னைக்கு. Praise the Lord. சரியா? இப்போ பயப்படாதீங்க. காணிக்க கொடுத்து இது வரைக்கும் ஒருத்தனும் நாசமா போனதில்லை. Vous savez que quelqu'un qui a donné l'offrande, il n'a jamais été détruit. அப்படியே நீங்க நாசமா போறதா இருந்தா சரித்திரத்துல இடம் பிடிக்க போறீங்க. ஏன்னா நீங்க ஒரு ஆள் தான் காணிக்க கொடுத்து நாசமா போன மொத நபர். Praise the Lord. Si vous devenez misérable parce que vous avez donné l'offrande, vous serez vraiment la première personne de l'histoire. சரியா? அவங்க கொடுத்து பயத்தை இல்லாம ஆக்கிக்கிறீங்க. Donc donnez cette offrande et enlevez cette peur de donner l'offrande. ரிவர்ஸ் சைக்காலஜி. C'est psychologie de mettre dans le bain. பாச செல்வியன் போயிட்டு ஒரு அடி ஒன்று அடிங்க, ஒரு பாட்டு ஒன்று படிப்போம். எனக்கு 5 தான் சரியா? Brother, do you know that song? God has not given to us. Okay, G. சரியா? கொஞ்சம் நல்லா அடிங்க. சரியா? எல்லாம் எலிமினன்ட் ஒரு பாட்டு ஒன்று படிப்போம். உங்களுக்கு தெரியுமா? தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் தந்திருக்கிறார். ஓகே, இல்ல ஜியா தாங்க, ஐயா தாங்களே, ஏ தாங்க. God has not given to us the spirit of fear, but of power and of love and a